மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என்று வாய்வித்தை காட்டும் திமுக நம்மை பார்த்து ஆதரவை கடன் பெற்றதாக கூறியுள்ளதை என்னவென்று சொல்ல என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட திமுக நம்மை எப்படி வேண்டுமானாலும் புண்படுத்தட்டும், புலம்பல் பாடல்கள் இசைக்கட்டும், நாம் அதை பற்றி கவலைப்படவே போவதில்லை. மக்கள் பணியும் மக்கள் நலனும் மட்டுமே நமக்கு முக்கியம் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். தோல்வியில் மூழ்கி திக்கி திணறும் திமுக தாவேக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து ஆற்றாமையில் அலரப்போவது உறுதி என முதல்வர் விஜய் பேசினார். 1999ஆம் ஆண்டு மத்தியில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பாஜகவுக்கு ஆதரவாக திமுக நின்றதை மக்கள் மறக்கவில்லை என விஜய் கடுமையாக சாடினார். நீட் தேர்வு அடிப்படையிலான மருத்துவ சேர்க்கையை ரத்து செய்ய வேண்டும். +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மாநிலங்களே மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பதவி வெறியோடு கவர்னர் மாளிகைக்கு நாங்கள் தினமும் செல்லவில்லை. திமுக 2026 தேர்தலில் தோற்றிருக்கலாம், ஆனால் திமுகவின் திட்டங்கள் தொடரும் என உங்கள் வாயாலேயே சொல்ல வைத்ததுதான் எதிர்க்கட்சியா எங்களோட வெற்றி என முதல்வர் விஜய்க்கு உதயநிதி பதிலளித்துள்ளார். கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா என முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக இருந்த PS ராமன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதிய தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயண் நியமிக்கப்பட்டுள்ளார். முதல்வர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 26 பேரின் கட்சி பதவிகளை பறித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். எங்களை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி பழனிசாமி எடுத்த முடிவு செல்லாது என CV சண்முகம் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமியை எப்போது தேர்ந்தெடுத்தோமோ அன்றைக்கே அதிமுக குடும்ப கட்சியாக மாறிவிட்டது என MLA CV சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதல்வர் விஜயின் நோக்கமாக இருக்கிறது. இந்த ஒரே நோக்கத்திற்காகத்தான் இணைந்து பயணிப்போம் என்று சொன்னோம் என CV சண்முகம் கூறினார். திமுக கூட்டணி கட்சிகளின் தயவோடு திமுகவால் கொல்லைப்புறத்தில் இருந்து ஆட்டுவிக்கப்படும் கத்துக்குட்டி ஆட்சிக்கு வாலண்டரியாக சென்று 25 பேரும் மண்டியிடுவது ஏன் என அதிமுக நிர்வாகி KP முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நெல் உள்பட 14 வகை பயிர்கள் மற்றும் தானியங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள பிரதமர் மோடிக்கு தமிழக விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். முதல்வர் விஜய்க்கு உண்மையில் பட்டியலின மக்கள் மீது அக்கறை இருந்தால் வேங்கை வயல் கிராமத்திற்கு சென்று அங்குள்ள மக்களை சந்திக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா தேசிய மகளிரணி தலைவி வானதி தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் குறித்த எனது வார்த்தைகள் யாருடைய மனதையும் புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அறியாமல் செய்த தவறை அரசியலாக்க வேண்டாம் என அமைச்சர் கீர்த்தனா கூறியுள்ளார். தாவேகாவின் தரம் கெட்ட அரசியல் இனியும் தொடர்ந்தால் ஜனநாயகத்தை காக்க அவர்களை மக்கள் முன்னால் தொடர்ந்து முழுமையாக அம்பலப்படுத்துவோம் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கூறியுள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு ஆதரவளித்த அதிமுக MLAக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனிசாமி தரப்பு நிர்வாகிகள் சட்டசபை செயலாளரிடம் மனு அளித்துள்ளனர். இந்தியாவின் முன்னணி பால் உற்பத்தி நிறுவனமான அமுல் நாடு முழுவதும் பால் விலையை லிட்டருக்கு ₹2 உயர்த்தியுள்ளது. தமிழக சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 MLAக்கள் ஆதரவுடன் விஜய் வெற்றி பெற்றார். 61 MLAக்கள் வெளிநடப்பு செய்தனர். 22 MLAக்கள் விஜய் அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். 5 MLAக்கள் நடுநிலை வகித்தனர். தாவேக அரசு குதிரை வேகத்தில் செயல்படும் அரசை தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடும் அரசு இல்லை என சட்டசபையில் முதல்வர் விஜய் பேசினார். பெரும்பான்மை வராததால் எங்களை சிறுபான்மை அரசு என விமர்சித்தால் மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். இந்த அரசு எல்லாரையும் அரவணைத்து செல்லும் என முதல்வர் விஜய் சட்டசபையில் பேசினார். கடந்த கால அரசுகளால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என முதல்வர் விஜய் சட்டசபையில் அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பு செய்வதாக சட்டசபையில் உதயநிதி தெரிவித்தார். சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானத்தின் போது EPS தலைமையிலான அதிமுக MLAக்கள் விஜய்க்கு எதிராகவும், வேலுமணி தலைமையிலான அதிமுக MLAக்கள் விஜய்க்கு ஆதரவாகவும் வாக்களித்ததால் கடும் சர்ச்சை ஏற்பட்டது. புஷ்பா பட பாணியில் அதிமுகவிலிருந்து பிளவுபட்ட ஒரு தரப்பின் தலைவர் வீட்டுக்கு புதிய சோஃபா செல்கிறது. பின்னாலேயே புதிய முதல்வரும் செல்கிறார். தாவேக அரசில் கூபத்துறையை மிஞ்சும் அளவுக்கு கூத்து நடைபெறுவதாக
எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சட்டசபையில் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். முதல்வர் விஜய் மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பு வெற்றிகரமாக முடிந்த நிலையில் தமிழக சட்டசபை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் ஒத்திவைத்தார். சட்டசபையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெற காரணமாக இருந்த தாவேக எம்எல்ஏக்களுக்கும் அரசை ஆதரித்த கட்சி தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் முதல்வரின் சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ராதன் பண்டிட் நியமனத்தை தமிழக அரசு திரும்ப பெற்றது. மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என்று வாய்வித்தை காட்டும் திமுக நம்மை பார்த்து ஆதரவை கடன் பெற்றதாக கூறியுள்ளதை என்னவென்று சொல்ல என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட திமுக நம்மை எப்படி வேண்டுமானாலும் புண்படுத்தட்டும், புலம்பல் பாடல்கள் இசைக்கட்டும், நாம் அதை பற்றி கவலைப்படவே போவதில்லை. மக்கள் பணியும் மக்கள் நலனும் மட்டுமே நமக்கு முக்கியம் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். தோல்வியில் மூழ்கி திக்கி திணறும் திமுக தாவேக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து ஆற்றாமையில் அலறப்போவது உறுதி என முதல்வர் விஜய் பேசினார். 1999ஆம் ஆண்டு மத்தியில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பாஜகவுக்கு ஆதரவாக திமுக நின்றதை மக்கள் மறக்கவில்லை என விஜய் கடுமையாக சாடினார். நீட் தேர்வு அடிப்படையிலான மருத்துவ சேர்க்கையை ரத்து செய்ய வேண்டும். +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மாநிலங்களே மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா என முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேக அரசில் குதிரை பேரம் நடந்ததாக குற்றம் சாட்டிய பிரேமலதா தமிழகத்திற்கு இது பெரும் தலைகுனிவு என பேசினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்த எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து பேசினர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை தமிழக அமைச்சர் அருண்ராஜ் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் பழனிசாமி தனது வீட்டில் ஆலோசனை நடத்தினார். விசிக தலைவர் திருமாவளவனை முதல்வராக்குகிறோம் என திமுக முன்மொழிந்தது. ஆனால் பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஸ்ட்ரா கார்க் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். உளவுத்துறை ஐஜியாக இருந்த அவினாஷ் குமார் இடமாற்றம் செய்யப்பட்டார். தமிழகத்தில் சில ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நிதித்துறை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் தொழில் முதலீட்டுக் கழக மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பிரதமர் மோடி குறைத்தார். வெறும் 2 கார்களுடன் மட்டுமே பயணம் செய்தார். தங்கம் இன்று காலை சவரனுக்கு ரூபாய் 8,560 ரூபாய் உயர்ந்து 1,23,200க்கும் 1 கிராம் ரூபாய் 15,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மாலையில் கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 கிராம் 15,000 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நாடு முழுவதும் இன்று சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. சிபிஎஸ்இ இணையதளம், உமாங் மற்றும் டிஜிலாக்கர் ஆப்களில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை பார்க்கலாம். சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் அரங்கில் வரும் 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தனி கட்சியாக பெற்ற ஓட்டு 1,19,29,144. ஆனால் தாவேக தனி கட்சியாக பெற்ற ஓட்டுகள் 1,72,26,209. திமுகவை விட 52,97,065 ஓட்டுகள் தாவேக அதிகமாக பெற்றுள்ளதாக முதல்வர் விஜய் கூறினார். முதல்வர் விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக எனக்கு தெரியவில்லை. குதிரை பேரம் நடந்ததாக கூறுவது திமுகவின் கருத்து என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுகவின் தோல்விக்கு சி.வி. சண்முகம்தான் காரணம். தாவேகாவுக்கு ஆதரவளித்துள்ள அவர் மீது பொதுச் செயலாளர் பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக ஒன்றிய செயலாளர் பேட்டை முருகன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றப்படும். புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
விஜய் தலைமையிலான தாவிக அரசின் செயல்பாடுகளை 6 மாதம் கவனிக்க உள்ளோம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியுள்ளார். தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டது வரவேற்கத்தக்கது. முதல்வர் விஜயை நடிகராக மட்டும் பார்க்க வேண்டாம், எங்கள் துறையிலிருந்து அவர் முதல்வரானது பெருமையாக உள்ளது என கமல்ஹாசன் கூறினார். தங்கம் வெள்ளி மீதான 15% சுங்க வரி உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டை அரசு பணியில் நியமித்ததை ரத்து செய்த முதல்வர் விஜய்க்கும் தமிழக அரசுக்கும் வாழ்த்துக்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில முதல்வராக 5வது முறையாக பதவியேற்றுள்ள ரங்கசாமிக்கு வாழ்த்துகள். மாநில முன்னேற்றம் மற்றும் மக்கள் நலனுக்கான முயற்சிகளில் புதுச்சேரி அரசு வெற்றி பெற உளமார்ந்த வாழ்த்துகள் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் அழுத்தத்திற்கு எதிர்ப்புக்கு பயந்துதான் அரசு சிறப்பு அதிகாரி நியமனத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார் முதல்வர் விஜய். இந்த அரசின் பலவீனத்தின் துவக்கத்தை இது காட்டுகிறது என பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறினார். பழனிசாமியை முதல்வராக்கியது சசிகலாதான். கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் எழுந்த எதிர்ப்பை தொடர்ந்து ஜோதிடர் ரத்தன் பண்டிட் பணி நியமனத்தை ரத்து செய்தது வரவேற்கத்தக்கது. குறைகளை ஏற்று சரி செய்யும் அரசியல் அணுகுமுறை தொடர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசில் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கும் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோருக்கு வாழ்த்துகள். புதுச்சேரி முன்னேற்றத்திற்கு அவர்கள் மேலும் உத்வேகம் அளிப்பார்கள் என்று நம்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சட்டசபை நம்பிக்கை தீர்மானத்தின் போது விஜய்க்கு எதிராக இபிஎஸ் தலைமையில் 22 அதிமுக எம்எல்ஏக்களும், விஜய்க்கு ஆதரவாக வேலுமணி தலைமையில் 25 அதிமுக எம்எல்ஏக்களும் வாக்களித்துள்ளனர். திமுகவுடன் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. தாவேக பக்கம் செல்வதற்காக சி.வி. சண்முகம் தரப்பினர் பரப்பிய பொய் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நம்பிக்கை தீர்மானத்தில் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தால் 6 அமைச்சர் மற்றும் 10 வாரிய தலைவர்கள் பதவி தருவோம் என தாவேக ஆசை வார்த்தை கூறியதாக பழனிசாமி குற்றம் சாட்டினார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் போலீஸ் செக் போஸ்ட் அருகே வாகன தணிக்கையில் இருந்த போலீஸ்காரர் ரவிச்சந்திரன் கார் மோதிய விபத்தில் பலியானார். அவரது குடும்பத்துக்கு ரூபாய் 30 லட்சம் நிவாரணம் வழங்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். விஜய் தலைமையிலான தாவேக அரசு மெஜாரிட்டியை நிரூபிக்க சட்டசபையில் பகுதி வாரியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் நடத்தப்படுகிறது. புதுச்சேரி முதல்வராக பதவியேற்ற ரங்கசாமி முதல் கையெழுத்தாக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். சட்டசபை நம்பிக்கை தீர்மானத்தில் விஜய் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தஞ்சாவூர் ரயிலடி பகுதியில் தாவேகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அமைதி, வளர்ச்சி மற்றும் சமூக நீதி அரசியலை விஜய் தலைமையிலான அரசு வழங்கும் என்று நம்பிக்கை இல்லை என கூறி நம்பிக்கை தீர்மானத்தில் விஜய்க்கு எதிராக மாமக ஜவாஹிருல்லா வாக்களித்தார். அதிமுகவில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு தரப்பை மட்டும் முதல்வர் விஜய் சந்திப்பது ஏன்? இது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். சட்டசபையில் தாவேக அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது எஸ்பி வேலுமணி பேசுவதற்கு பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளியில் ஈடுபட்டனர். சட்டசபையில் தாவேக அரசு கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தில் பாஜ நடுநிலை வகிக்கும் என பாஜ எம்எல்ஏ போஜராஜன் தெரிவித்தார். சட்டசபையில் பேசிய பாமக எம்எல்ஏ சௌமியா, தமிழகம் போதையில் தள்ளாடுகிறது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்க விஜய் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாமக விலகி நிற்கும் என கட்சியின் எம்எல்ஏ சௌமியா அன்புமணி சட்டசபையில் தெரிவித்தார். விஜயின் அரசியல் ஆலோசகராக ரத்தன் பண்டிட் நியமனத்திற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய்க்கு எதிராக வாக்களித்தார். புதுச்சேரி முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விஜய் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பேசிய தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா, தமிழக அரசியலில் முதல் முறையாக குதிரை பேரம் நடைபெற்றதாக ஏராளமானோர் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதுகுறித்து முதல்வர் விஜய் விளக்கமளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தார். சட்டசபையில் நடக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அமமுக கட்சி அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது விஜய்க்கு என்றும் ஆதரவு கொடுப்பதாக காமராஜ் பேசினார்.
சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பேசிய தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா, விஜய் அரசியல் அலுவலராக ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை நியமித்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். தாவேக அரசு மீது நடைபெறும் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சட்டசபைக்கு வந்தார். பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டசபைக்கு முதல்வர் விஜய் தனது எம்எல்ஏக்களுடன் சட்டசபைக்கு வருகை தந்தார். தாவேக அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை சட்டசபையில் முதல்வர் விஜய் முன்மொழிந்தார். இதை அடுத்து சட்டசபையில் ஓட்டெடுப்பு துவங்கியது. மகாபலிபுரம் ரிசார்ட்டில் இருந்த 60 தாவேக எம்எல்ஏக்கள் தனியார் பஸ் மூலம் சட்டசபைக்கு அழைத்து வரப்பட்டனர். கேரளாவில் தேர்தல் முடிவு வெளியாகி 9 நாட்கள் கடந்தும் முதல்வரை தேர்வு செய்ய முடியாமல் காங்கிரஸ் கட்சி திணறுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. தமிழக முதல்வர் விஜய் 3 நாள் பயணமாக இம்மாத இறுதியில் டெல்லி செல்கிறார். இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி, பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் மருத்துவ மாணவர் சுபம் கைர்னார் என்பவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நெல் உள்ளிட்ட 14 வகை பயிர்கள் மற்றும் தானியங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயித்து மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 72 உயர்த்தப்பட்டு 2441 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையின் கீழ் நடத்த உத்தரவிடக் கோரி அகில இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி 6% இருந்து 15% உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய வரி உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் முலாயம் சிங் யாதவின் இளைய மகன் பிரதீப் யாதவ் உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததற்கான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சித்திரை திருவிழாவின் 9ஆம் நாள் நம்பெருமாள் வெள்ளி குதிரை வாகனத்தில் உலா வந்து சேவை சாத்தினார். கோவை கலெக்டர் அலுவலகத்தில் போதையில் பீர் பாட்டிலுடன் வந்த இளம்பெண் முதல்வர் விஜய் உடனே இங்கே வர வேண்டும் என கலாட்டா செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்திரை மாத உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. அதில் ரூபாய் 4,73,72,935 ரூபாயும் 165 கிராம் தங்கமும் 1 கிலோ 240 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளது. பிரியாணியில் ஈ கிடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மனுதாரருக்கு வாரம் 2 பிளேட் பிரியாணியை 5 வாரங்களுக்கு இலவசமாக வழங்க புதுச்சேரி நுகர்வோர் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோடை விடுமுறை மற்றும் முகூர்த்த தினத்தையொட்டி நாளை முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையில் மழைப்பொழிவு இருக்கும் என்பதால் இன்று முதல் பக்தர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள குறுக்குத்தி போலீஸ் செக் போஸ்டில் கார் மீது லாரி மோதியதில் கோர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வெள்ளக்கோவில் போலீஸ் ரவிச்சந்திரன் மற்றும் காரில் பயணம் செய்தவர்கள் உட்பட மொத்தம் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனா சென்றார். பெய்ஜிங் வந்தடைந்த அவரை சீன துணை அதிபர் ஹான்ஜெங் உற்சாகமாக வரவேற்றார். 3 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனா சென்றார். அங்கு அவர் அமெரிக்க சீன வர்த்தக வாரியத்தை உருவாக்குவது குறித்து ஆலோசனை நடத்துகிறார். நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஆர்த்தி குறித்து அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க பாடகி கணேஷாவுக்கு சென்னை ஹைகோர்ட் தடை விதித்துள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்ட அவதூறு பதிவுகளை நீக்கவும் உத்தரவிட்டது. பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன் சமீபத்திய ஒரு பேட்டியில் ஒரு இசையமைப்பாளர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் அவரின் பெயரை குறிப்பிடவில்லை. இந்நிலையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் இதற்காக நான் பல ஆண்டுகள் காத்திருந்தேன். இன்று அசைக்க முடியாத உறுதியுடன் வலிமையான தீர்க்கமான அடியை முன்னோக்கி எடுத்து வைக்கிறேன். எனது தாண்டவம் ஆக்ரோஷமாக கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. நீதி கிடைக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார். விரைவில் அந்த இசையமைப்பாளர் யார் என்பதை வெளியிடுவார் என தெரிகிறது. மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் சூரி, சுஹாஸ், மகிமா நம்பியார் உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் மண்டாடி. ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கிறார். மீனவர்கள் பிரச்சினை, அவர்களின் பண்பாட்டு அடையாளமான படகு போட்டி உள்ளிட்டவற்றை மையமாக கொண்டு இப்பட பணிகள் முடியும் நிலையில் உள்ளன. படத்தை ஆகஸ்ட் மாதம் வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளது.
நடிகர் ரஜினி பெங்களூருவில் வாழும் கலை ஆசிரமம் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகையில், நான் இந்த ஆசிரமம் வந்தபோது ஒரு நாள் குருஜி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் கூட்டி சென்றார். நான் வந்தால் ரஜினி ரஜினி என கோஷமிடுவார்கள், ஆட்டோகிராஃப், போட்டோ கேட்பார்கள் என கூறி வர மறுத்தும் குருஜி அழைத்து சென்றார். ஆனால் ஒருத்தர் கூட என்னை கண்டுகொள்ளவில்லை. இது என் ஈகோவை நொறுக்கியது. பின்னர் குருஜி என்னிடம் புகழ்ச்சி வரும் போகும், ஆனால் ஆன்மீக புகழ்ச்சியே உயர்ந்தது என்றார். அதுதான் ஆன்மீக பவர் என பேசியுள்ளார். 2008 ஆதிராஜன் இயக்கத்தில் முன்னா மோனிகா நடித்த சிலந்தி படம் ஓரளவு வரவேற்பை பெற்றது. தெலுங்கு, ஹிந்தியில் டப்பிங் செய்தும் கன்னடத்தில் ரீமேக் செய்தும் ரிலீஸ் ஆனது. இதன் 2ஆம் பாகத்தையும் ஆதிராஜன் இயக்குகிறார். மலையாள நடிகை மாளவிகா மேனன் நாயகியாக நடிக்கிறார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 6 மொழிகளில் உருவாகும் இதன் படப்பிடிப்பு கம்போடியா, சீனாவில் நடத்த உள்ளனர். நடிகர்கள் உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் வெளியாகிறது. ஜாம்பி எனும் ஒருவித வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை இரத்த வெறியுடன் கடிப்பதால் அவர்களும் ஜாம்பியாக மாறும் வகையிலான படங்களுக்கு தனி ரசிகர்கள் உள்ளனர். இதே கதையில் தமிழில் பல்லுபடாம பாத்துக்கணும் என்ற படம் வெளியானது. தற்போது சந்தானம் நடித்து வரும் லவ் பைட் படமும் காமெடி கலந்த ஜாம்பி படமாக உருவாகி வருகிறது. ஜாம்பிகள் வாழும் கடியூர் ஊரில் திருட செல்லும் சந்தானம், ஆனந்தராஜ் இருவரும் எப்படி தப்பிக்கிறார்கள் என்பதே கதை. விஜய் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் சென்சார் பிரச்சனையால் ரிலீஸ் ஆகவில்லை. 2 வாரங்களில் படம் ரிலீஸ் ஆகும் என தயாரிப்பாளர் கூறியுள்ளார். தற்போது தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றுள்ளதால் படத்தின் தலைப்பை புது டிசைனில் மாற்றும் வேளையில் தயாரிப்பு தரப்பு இறங்கியுள்ளது. அதேபோல் விஜய் பெயரின் டைட்டில் கார்டிலும் முதல்வர் விஜய் என குறிப்பிட உள்ளனர். விரைவில் புது டிசைனில் படத்தின் புதிய போஸ்டர் வெளியாக உள்ளது. மலையாளத்தில் ஜீத்து ஜோசப், மோகன்லால் கூட்டணியில் உருவாகியுள்ள திருஷ்யம் படத்தின் 2 பாகங்களும் ஹிந்தியில் அஜய் தேவ்கன் நடிப்பில் ரீமேக் ஆனது. மலையாள திருஷ்யம் 3 படம் மே 21 ரிலீஸ் ஆகிறது. இதனை ஹிந்தியில் இயக்கும் அபிஷேக் பதக் கூறுகையில், ஹிந்தியில் உருவாகும் திருஷ்யம் 3 படம் இங்குள்ள ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ப கதை, திரைக்கதையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இது ரசிகர்களுக்கு பிடித்தமான கமர்ஷியல் பாணியில் இருக்கும் என்றார்.